week, the Madurai bench of the Madras High Court has quashed a Tamil Nadu government order granting jobs to families of the Karur stampede victims, ruling that public employment cannot be treated as compensation. Hello. See, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுறேன். என்னன்னா, நான் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியிலையும் சேர்ந்தவன் கிடையாது. இந்த வீடியோவில் நான் பேச போகிற கண்டென்ட் பியூர்லி UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பேசுகிறேன். யாராவது பொலிட்டிக்கலாக இதை ட்விஸ்டடாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட பார்வையை மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ஜெனரிக்காக ஒரு UPSC ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே என்னோட ஃபோக்கஸ், ரைட்? ஸோ இந்த டிஸ்க்ளைமரோட நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபைன். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, நம்ம CM விஜய் அவர்கள் கரூர் ஸ்டாம்பீடில் இறந்த 41 விக்டீம்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடியே மதுரை ஹைகோர்ட் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு கொடுங்க, பட் ஆனால் இது டெம்பரரியாக வச்சுக்கோங்க, பட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ஜாப் ஆர்டர்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம அஸ் அ UPSC சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு போர்ஷன் என்னென்னா த கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள். இப்போ கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கிள் 14 and 16 இது வயலேட் பண்ணுது. ஸோ இங்கே என்னென்னா ஆர்டிக்கிள் 14 and 16 தான் மெயின் பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. அதாவது ஆர்டிக்கிள் 14 அப்படிங்கிறது என்னென்னாக்கா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. தென் ஆர்டிக்கிள் 16 என்னென்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஆர்டிக்கிள் 14 அந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்றதுல என்னன்னாக்கா ஆர்பிட்ரரியாக சும்மா எடுத்தவங்க ஒரு மாதிரிலாம் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் சட்டத்தின் முன் இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். தென் ஆர்டிகல் 16 பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு தி பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஜாப்ஸ் பொறுத்தளவில் ஓப்பன் காம்படிஷன் மெரிட்டில் தான் அதை ரெக்ரூட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் ரெக்ரூட் பண்ண முடியாது அப்படின்றது 2 பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். இப்போது இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன ரைஸ் ஆகுதுன்னா, ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் இந்த மாதிரியான ஸ்டாம்பீடு, இது மாதிரி டிசாஸ்டர்ஸ் ஈவெண்ட் நடந்தால் பண்ணுறது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. பட் அதுக்குமே கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஆர்டிகிள் 21 ஆர்குமெண்ட்டில் கொண்டு வந்தாலுமே எகெயின் இட் இஸ் சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ், அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஆர்டிகிள் 21 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கவர்மெண்ட் சைடு இருந்த ஆர்டிகிள் 162, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த கவர்மெண்ட், அதாவது நிர்வாக காரணங்களுக்காக கவர்மெண்ட் சைடு எக்ஸிக்யூட்டிவ் பவரை யூஸ் பண்ணி இது பண்ணலாம்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதுக்குமே கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்ணிக்கலாம், பட் ஆனால் எகெயின் சப்ஜெக்ட் டு ஆர்டிகிள் 14 and 16 சொல்லி கரெக்டாக அந்த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் இங்கே என்ன வருதுன்னா, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வர்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது எப்போவுமே ஒரு டிபேட்டபிள் ஏரியா தான். அண்ட் இதுக்கு முன்னாடியுமே நிறைய ப்ரெசிடென்ட்ஸ் கேஸஸ், சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் அப்படிங்கிறது எகெயின் FRஸை வயலேட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாத மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். எகெயின் ஆர்டிகிள் 14 and ஆர்டிகிள் 16 தான் இங்கே முன்னிறுத்தப்படுது. ஸோ இந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே, DPSPங்கிற ஆர்குமெண்ட்டுமே இங்கே அடி ஆகிடுது. சரிங்களா? ஃபைன். அடுத்து இப்போ இன்னொரு முக்கியமான ஆர்குமெண்ட், கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், அதாவது கருணையின் அடிப்படையில் வேலை. இந்த கருணையின் அடிப்படையில் வேலை அப்படிங்கிறதுமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃப் இல்லை குழந்தைங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ரூல்ஸுக்குள்ளே தான் அது பண்ண முடியும் எகெயின். பட் இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி டிசாஸ்டர் இல்லை ட்ராஜடிக் இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது, இல்லை ஆக்சிடென்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது ஒரு நிவாரண பொருள், நீங்கள் அரிசி, பருப்பு, சர்க்கரை எல்லாம் நிவாரண பொருள் 5 கிலோ 3 கிலோ 10 கிலோன்னு பேக்கெட் கொடுக்குற மாதிரிலாம் கவர்மெண்ட் ஜாபத்துக்கு அப்படி லட்டு மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறதுமே வித்தின் த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ் தான். அண்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபை அப்படியே லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறத ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க, ரைட்? ஃபைன். தென் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதாவது எமோஷனல் வெர்சஸ் ரேஷனல் அப்படிங்கிற ஒரு டிசிஷன். அதாவது இங்கே என்னென்னா, ஓகே அவர் நம்ம சிஎம் விஜய் வந்து கரூர் மக்களுக்காக இறக்கப்படுறாரு, நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அதே சமயத்தில் ரேஷனல் லீகல் மீன்ஸ்னு ஒன்று இருக்குது. ரொம்ப முக்கியமாக கான்ஸ்டிடியூஷனல் மீன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த எமோஷனல் ரேஷனல் பேலன்ஸ் வரும்போதுமே இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள், கான்ஸ்டிடியூஷனல் ஃபிலாசபி, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு டிபேட்டு தான் அங்கே வருது. ஸோ அதுதான் முன்னிறுத்தப்படுது இல்லைங்களா? ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃபிலாசபி, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிங்கிறது தான் எப்போவுமே நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் வந்து த பேஸ். எப்போவுமே டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு டயலமா வந்ததுன்னா நமக்கு கான்ஸ்டிடியூஷன், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை தான் நம்ம அடிப்படையாக வச்சு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டெசிஷன் மேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் ஃபிலாசபி ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் நியூஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸுக்கும் தேவைப்படும், மெயின்ஸுக்கும் தேவைப்படும். ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் 2-3 டைம் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷன்னா, கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? இது வந்து லிமிட்டட் கவர்மெண்ட். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, அந்த லிமிட்டட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனா எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் இந்த 3 ஆர்கன்ஸுக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், லிமிட்ஸ் இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் அவங்க எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் என்னென்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு லிமிட்டட் கவர்மெண்ட். இன்னும் நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஜான் லாக்ஸ் தியரி ஆஃப் லிமிட்டட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கான்டெக்ஸ்குள்ளே தான் வரும், சரிங்களா? ஸோ இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், இல்லை ஃப்ரெஷ்ஷாக வர ஆஸ்பிரன்ஸ்க்கும் சொல்கிறேன், நீங்கள் வந்து மாங்குன்னு தியரிட்டிக்கலாக ஒரு புக் எடுத்து படிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அன்றாடம் நடக்கிற நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஈவெண்ட்ஸோட லிங்க் பண்ணி எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிட்டென்ஷனும் நல்லாயிருக்கும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ரிட்ரைவல் கேப்பபிலிட்டி, ஆன்சர் ரைட்டிங் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சப்ஜெக்டை, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த பாலிட்டி மாதிரியான சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணோம். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ப்ரொடக்டிவாக இருக்கும், ரைட்? விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.